நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர்கள் அன்புகளுக்கு சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக இந்த வார்த்தை. ஆமென். இன்றைய நாளிலே நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு என்கிற ஒரு தேவ மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்தவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே திடீரென சோதனைகள் புறப்பட்டன. அந்த சோதனைகளின் நிமித்தம் யோபுடைய வாழ்க்கை இப்படியாய் மாறிவிட்டது. யோபுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒரே நாளில் அவர்கள் மரித்து போனார்கள். யோபுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு குறைவும் இல்லாதபடி பெரிய கோடீஸ்வரராய் அவர் நாட்களிலே காணப்பட்டார். அவைகள் எல்லாம் ஒரே நாளில் அவர் இழந்தவராய் காணப்பட்டார். நாட்கள் கடந்தது. அவருடைய சரீரத்திலே வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தம் அவர் துடித்தார், வேதனைப்பட்டார். அவருடைய மனைவி கூட அவருடைய பரிதாபத்தை பார்த்து சகிக்க கூடாமல் மரித்து போறது நல்லதென்று புத்தி சொன்னவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தார். இழப்புக்கு மேல் இழப்பு, துயரத்துக்கு மேல் துயரம், எல்லாவற்றையும் இழந்த அந்த மனிதன் கர்த்தர் மேல் தொடர்ச்சியாய் விசுவாசமா இருந்தார், நம்பிக்கையாயிருந்தார். கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்திப்பார், மீண்டும் நான் இழந்து போன ஆசீர்வாதங்களை அவர் தருவார் என்று அவர் நினைத்தார். அப்படியாய் அந்த நம்பிக்கையிலே அவர் வளர ஆரம்பித்தார். வாழ்க்கையிலே அவருக்கு இருந்தது வியாதியும் இழப்பும் வேதனையும் வலியுமாய் இருந்தது. இதே போல் இன்றைய நாட்கள்ல நீங்களும் அநேகத்தை இழந்திருக்கலாம். அநேகம் உங்களை விட்டு திருடப்பட்டிருக்கலாம். யோபுடைய சொத்துக்கள் திருடப்பட்டது. கள்ளர்கள் அவைகளை கொள்ளையடித்தார்கள். இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையிலே இருந்த சொத்துக்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் திருடப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் இன்று காணப்படலாம். வியாதியும் உங்களுக்கு மிகுதியா இருக்கலாம். அந்த வியாதி நிமித்தம் ஒரு சுகம், ஆசீர்வாதம் இல்லாதபடி நீங்கள் இன்றைய நாள்ல காணப்படலாம். ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இயேசு நல்லவர். இயேசு உங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். உங்களுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வியாகுலத்தை அவர் அறிந்திருக்கிறார். ஆதலால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் இன்று இருக்கிறார். ஆகவே இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றவராய் காணப்படுகின்றார். ஆகவே இந்த இயேசுவை நோக்கி இன்றைய நாள்ல நீங்க பாருங்கள். அவர் உங்களோட வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு நீங்க இழந்தாலும் பரவாயில்லை. இந்த யோபுங்கிற மனிதன் இழந்ததுக்கு பதிலாய் இரட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். இழந்த எல்லாவற்றுக்கும் பதிலாய் இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு. உங்களோட வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு சொல்லலாம், இங்க தொன்று மாறி ஒன்றாய் இழப்புகள் தொடர்கிறது, செலவுகள் தொடர்கிறது, ஒரு நன்மையும் எனக்கு இல்லை, எல்லாவற்றையும் நான் இழந்து கொண்டே இருக்கிறேன், இனி இழப்பதற்கு எனக்கு எதுவும் இல்லை என்று நீங்க சொல்லலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது இல்லையா, நீ மீண்டும் கட்டப்படுவாய், மீண்டும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், மீண்டும் நீ செழிப்பாய். இயேசு கிறிஸ்து அதை செய்ய வல்லவராய் அவர் வார்த்தையை தந்திருக்கிறார். ஆதலால் இழந்து போன எல்லாவற்றுக்கும் பதிலாய் இயேசு கிறிஸ்து யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து முந்தி இருந்த அவருடைய நிலைமையை பார்க்கலும் இரட்டிப்பாய் அவரை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படியா இந்த இயேசு கிறிஸ்து உங்களை இன்று ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவர் அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதே அல்ல, அவைகளுக்கு மேலான அற்புதங்களை செய்ய இயேசு கிறிஸ்து இன்றும் வல்லவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரே சதாகாலங்களிலும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களோட வாழ்க்கை இன்றைய நாள்ல மாற்றும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்பினபடினாலே இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். இழப்புகள் நடந்து முடிந்தவைகள், ஆசீர்வாதங்களும் தேவனுடைய
வல்லமையும் பலனும் சுகமும் ஜீவனும் இனி வரப்போகிறவைகள். அவைகளுக்காய் நீங்கள் காத்திருங்கள். அவைகளை அவர் உங்களோட வாழ்க்கையிலே செய்வார். அவைகளை அவர் தருவார். அவைகளை நீங்க பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது, ஜெபம் பண்ண போது, அவனுடைய யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினார். சிநேகிதர்களுடைய சிறையிருப்பை மாற்றவில்லை. இன்றைய நாளில் இவ்வளவு துக்கத்திலையும் இழப்புகளையும் தாங்க முடியாமல் இருக்கிற நீங்கள் உங்களுடைய சிநேகிதர்களுடைய தவறுகளுக்காய் அல்லது அவர்கள் பிழைகளிலே பாவங்களிலே இருப்பார்களால் அவர்களுடைய இரட்சிப்புக்காய் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபம் செய்யுங்கள். தேவனுடைய சிறையிருப்பை இன்றைக்கு மாற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த பாடுகள் உங்களோட வாழ்க்கையில வந்தது நல்லது. ஏனென்று சொன்னால் இளமை பிராயத்திலே உபத்திரவப்பட்டது நல்லது. உங்களோட ஆத்மாவுக்கு அது நன்மையாய் முடியும் என்று நீங்கள் விசுவாசிங்கள். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய போகிறேன். உங்களுடைய இழப்பை இயேசு கிறிஸ்து சரி செய்யும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆகவே என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜெபிக்கின்ற வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜோபோ போல எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளையும் இழந்து, சொத்துக்களையும் இழந்து, வியாதியையே பரிசாக பெற்று, ஆண்டவரே இனி நான் என்ன செய்யக்கூடும், வாழ்வதை விட சாவது நல்லம் என்று சொல்லி நான் எல்லாவற்றையும் இழந்து போனவனே என்று சொல்லி கதறுகிறவர்களை நோக்கி பாருமப்பா. அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுங்கப்பா. நீ மீண்டும் கட்டப்படுவாய் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுங்க. இழந்ததுக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுங்க. அதை தடை பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளையும் கட்டுகிற இயேசுவின் நாமத்தில உம்முடைய கரம் வந்து அவர்கள் மேல அமருவதாக. அவருடைய கண்ணீர் யாவை துடைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.